இந்த வீடியோ பாருங்க. ஒரு அம்மாவும் அவன் பையன்கிட்ட உன் மனைவி எங்கன்னு கேட்க, அவனும் இல்லம்மா அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறா, டிராவல் பண்ண களைப்பு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு காய்ச்சல் இருக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணுமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவும், ஆனா கை குழந்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ட்ரெயின்ல வர வேண்டிய அவசியம் என்ன, பிளைட்ல வந்திருக்கலாமேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவனும், பிளைட்ல வரலாம் தான் நினைச்சோம்ப்பா, ஆனா லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்றாரு. அதுக்கு அவனோட தம்பியும், ஏன் கிடைக்காது, இன்னைக்கு தான் பக்கத்து பெங்களூர்ல இருந்து வந்தான், இப்பெல்லாம் ஏகப்பட்ட ட்ரெயின் தான் ஓடுது, அவனுக்கு இப்ப முழு டிக்கெட் எடுக்கணுமா, அப்போ 3 பேருக்கு சேர்த்து காசு கொஞ்சம் இழுத்திருக்கும் போல. அதுக்கு அவனும், நாங்க செகண்ட் ஹேண்ட் ஏசில தான் வந்தோம்ப்பா, நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவும், காசு அதிகமா செலவாகும்னு யோசிச்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன், அப்படி இல்லைன்னா தம்பி கிட்டயாவது கேட்டுக்கலாமே, உடனே அனுப்பி விட்டுருப்பான்னு சொல்றாரு. அதுக்கு அவனும் கொஞ்சம் கோவத்துல, ஏன்பா நீங்க இப்படி பண்றீங்க, வேணும்னா என்ன மத்தவங்க முன்னாடி மட்டம் தட்டி பேசுறீங்க, சின்ன வயசுல இருந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அத்தை பையனை பாரு 14 லட்சத்துல வீடு கட்டிட்டான், நீ எதுவுமே பண்ணாம உருப்பிட மாட்ட, அப்படி இப்படின்னு என்னை எல்லாரோடமே கம்பேர் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், அப்பா அந்த அர்த்தத்தில் சொல்லலப்பான்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும், நீ சும்மா இருங்கம்மா, அவர் இதே அர்த்தத்தில் தான் சொல்றாரு, தம்பிக்கு அவனோட லைஃப்ல எல்லா முடிவுகளையும் எடுக்க நீங்க விட்டீங்க, எனக்கு என் லைஃப்ல முடிவெடுக்க சுதந்திரத்தை கொடுத்தீங்களா, இன்னைக்கு 700 கிலோமீட்டர் தள்ளி எனக்கு பிடிக்காத வேலையை நான் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சோகமா சொல்றான். இல்லம்மா அவர் என்னை எப்போதுமே இப்படிதான் பாக்குறாரு, என்னோட தோல்வியும் அவர் ஏத்துக்கிட்டுதானப்பா ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவனும் கொஞ்சம் கோமா வீட்டுக்குள்ள போயிடுறான். அவங்க அம்மாவும் அவங்ககிட்ட போயிட்டு, உனக்காக நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கப்பா, சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பத்தி சொல்றாரு. உனக்காக அவர் 6-7 ப்ரொமோஷனை வேண்டான்னு சொல்லிட்டாரு, ஏன்னா உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக. 24 வயசு அப்பாவாயிட்டாருல, அவர் அப்பா எப்படி வளர்ந்தாரோ அப்படிதான் உன்னே வளர்த்தாரு. அவங்க அப்பாவும், நீ சொன்ன அந்த இன்வெர்டரை மாட்டிட்டப்பா, இப்போ நல்லா தான் வேலை செய்யுது, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டப்ப ரொம்ப லேட் பண்ண, அந்த லீவு நாளில் அதில் தப்பு உன்னோடது இல்லை என்னோட தான். அவனும், சாரிப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பாவும், பரவாயில்லப்பா போனது போகட்டும், இந்த வயசுல என்னால் முழுசாக மாற்றிக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக மாறுவேன், 2 பேர் சேர்ந்து மாறும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் சில குடும்ப உறவுகள் இந்த தீபாவளி சீரியல் லைட்டு மாதிரி தான், எவ்வளவு பத்திரமா சுருட்டி வச்சாலும் கடைசியில் சிக்கலாயிடும். இந்த தீபாவளிக்கு உங்கள் உறவுகளை இருக்கிற சிக்கல்களை பேசி தீர்த்து அவங்க அன்பால் அழகாக்குங்க.